வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் கேலோ இந்தியா உரையாடலில் பங்கேற்க உள்ளார். 2026 தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மை பாரத் அமைப்பால் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டு, இளைஞர் தலைமைத்துவம், குடிமை பொறுப்பு, தன்னார்வ தொண்டு, உடல் தகுதி மற்றும் தேச கட்டுமானம் ஆகியவற்றை இணைக்கும் ஒரு தளமாக இந்நிகழ்ச்சி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேபாளம் மற்றும் திபெத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் ஏற்பட்டதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்டேரஸ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு மீட்பு, நிவாரணம் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் மறுகட்டமைப்பு பணிகளுக்காக அவசர கால உதவியாக 1500 கோடி ரூபாயை உலக வங்கி வழங்கியுள்ளது. புதுச்சேரி புத்தக திருவிழா 2026 லாஸ்பேட்டையில் இன்று தொடங்குகிறது. இதன் தொடக்க விழா இன்று மாலை 5:30 மணியளவில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார். புதுச்சேரி பாகூர் துணைமின் நிலையத்தில் இருந்து செல்லும் பண்டசோழனூர் மின் பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை வர்க்காலோடை, கன்னியகோயில், முள்ளோடை, மூர்த்திகுப்பம் ஒரு பகுதி, கொரவள்ளிமேடு, வண்ணாங்குளம், உச்சிமேடு, மதிகிருஷ்ணாபுரம், சுள்ளியாங்குப்பம், குருவிநத்தம், சோரியாங்குப்பம், பரிக்கல்பட்டு, ஆராய்ச்சிக்குப்பம் மற்றும் குமுதன்மேடு ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் இந்தியா இலங்கை இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 5வது மற்றும் கடைசி நாளான இன்றைய ஆட்டம் காலை 9:45 மணிக்கு தொடங்க உள்ளது. 2 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி 1-0 என்று முன்னிலை வகிக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் 2025-27 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான புள்ளிப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்திற்கு முன்னேறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.